செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமித்தவருடன் உங்கள் தஞ்சை துரை சசிகுமார் தேவரின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, இப்போ ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இப்ப நாம அதை விளக்கம் கொடுக்கறதே நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா இந்த முக்குளத்து சமுதாயத்துல சேர சோழ பாண்டியர்ன்ற ஒரு பிரிவுல பிறந்து இப்ப பாண்டியர்னா யாரா அப்படின்ற மாதிரி இப்ப சூழ்நிலை உருவாயிருச்சு. இதுக்கு விளக்கம் கொடுக்கறதும் நமக்கு சங்கடமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாண்டிய வம்சத்துல பிறந்து வளர்ந்து இப்ப பாண்டியர்ன்றத வேற யாரோ ஒரு மாற்று சமுதாயத்தினர் நான் தான் பாண்டியர் அப்படின்னும் போது நமக்கு அது விளக்கம் கொடுக்கறது கூட சங்கடமா இருக்கு. ஆமா, அது சம்பந்தமா வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோ போலாம். சரி என்றால் சார்ந்திருப்போம், தவறென்றால் தட்டி கேட்போம். யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, உண்மையை உறக்கச் சொல்வோம், உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம், உறுதி வரை சொல்வோம், அதை இறுதி வரை சொல்வோம். அதாவது இந்த பல யூடியூப் சேனல்கள் அது ஒண்ணா வந்துகிட்டு இருக்கு. அந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசா ஒவ்வொரு கதை, திரைக்கதை, வசனம்லாம் வந்துகிட்டு இருக்கு. நான் தான் பாண்டியரு, நான் தான் மல்லரு, என்ன கிடையாது. அதாவது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம். எப்படின்னா, இது தொன்று தொட்ட ஒரு காலத்துல ஒரு வரலாறு நம்ம நம்ம சமுதாயம், முக்குளத்து சமுதாயம், போர்க்குடி சமுதாயம் வாழ்ந்து வந்திருக்கோம். போர் தொழில், நம்ம தொழிலே பார்த்தீங்கன்னா போர் தொழில். இந்த போர் தொழில் சமுதாயம் பண்ற நம்ம முக்குளத்து சமுதாயம், அதுவும் குறிப்பா மறவர் சமுதாயம், அதாவது தென் தமிழகத்துல ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மறவர்கள் தான் பாண்டியர்கள். இந்த மறவர்களோட வரலாற அழிச்சு புதுசு புதுசா ஒரு கற்பனை கதையா ஒரு ஆளு சொல்லிட்டு இருக்கு. ஏதோ ஒரு 2-3 பைத்தியங்க, தொல்பொருள் பைத்தியங்களை 2-3 பைத்தியத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே ஒரு யூடியூப் வச்சுட்டு ஒரு 4-5 பைத்தியம் உளறிட்டு கிடக்கு. இது எந்த சூழ்நிலை, எந்த வகையில சரின்னு ஒன்றும் புரியல. அதாவது தொல்காப்பியத்துல இருந்தே சொல்லிட்டான், போர்க்குடி தொழில் செஞ்ச மக்கள் யாரு அப்படின்னு. மறவர்கள், கள்ளர்கள், அகமுடையர்கள், அதுன்னு தனியா பிரிச்சு இவங்கவுங்க இந்தந்த போர்ல இந்தந்த சூழ்நிலையில இவங்கவுங்க முன்னிலைப்படுத்தி ஒரு மன்னனுக்கு மன்னனாகவும் தளபதிகளாகவும் போர்க்குடிகளாகவும் வாழ்ந்த ஒரு சமூகம் அப்படின்றாங்க. அதுதான் நம்மள ஆண்ட பரம்பரை அப்படின்றது. இந்த சமூகத்தை இப்ப ரொம்ப தரங்கட்டத்தனமா பேசிக்கிட்டு ஒரு டீம் போய்கிட்டு இருக்கு. இதுல அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு ஒன்றும் தெரியல. அதாவது தன் சமூகத்தோட உண்மையான வரலாறா எடுத்து பேசலாம், தப்பு இல்லை. உண்மையான வரலாறு நடந்திருக்குப்பா, இந்த முன்னோர்கள் இவங்க இப்படி இருந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா அந்த வரலாறு ஒண்ணு சொல்ல மாட்டாங்கிறாங்க. அதாவது இந்த புலவர்கள், பழைய புலவர்கள், பல கவிஞர்கள் எழுதி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதுதான் இவங்களுக்கு வரலாற்று ஆவணங்களா. கல்வெட்டு ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரம் இருக்கு, இந்த ஆதாரம் இருக்கு. கல்வெட்டு ஆதாரங்கள்ன்றது நம்மளது முக்குளத்து சமுதாய மன்னர்கள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கா பிரிச்சு ஒவ்வொரு பகுதியை எழுதி கொடுத்தது. அதை வச்சுக்கிட்டு ஒரு குரூப் சொல்லுது. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புலவர்கள், இந்த கவிஞர்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த காலத்திலேயே தொட்டு வந்தவங்க, அவர்கள் என்ன சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்களோ அந்த அவங்களுக்கு சார்பாக தான் அவங்க பேசுவாங்க, சார்பாக தான் எழுதுவாங்க. அது எல்லாமே ஒரு கற்பனை கலந்த ஒரு கதையாக தான் உருவாகும். ஆமா, இந்த பள்ளுப்பாட்டு அப்படின்றது கூட இதுதான். இதை இவங்க அந்த பள்ளுப்பாட்டுன்ற அந்த இலக்கியத்தை வச்சுக்கிட்டு நாங்க தான் இந்திர விழா நடத்தணும், நாங்க தான் பாண்டியர்கள், இருக்கிற கோயில்லாம் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு கதையை விட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. நல்லா முக்கியமா இந்த பிரச்சனைகள்லாம் எப்பயில இருந்து வருது அப்படின்னா, ஒரு 10-20 வருஷமா தான் வருது. வரலாறுனா என்ன, தொன்று தொட்டு ஆயிரங்காலம் வருடங்களாக வர்றதுதான் வரலாறு. ஆனா இவங்க பேசுற வரலாறு ஒரு 10-20 வருஷமா சில பைத்தியங்களை வச்சுக்கிட்டு நாங்க அது, நாங்க இது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா மல்லர்னா யாருப்பா, அதனால தெரியுமா? போர் தொழில் புரிஞ்சவங்க மல்யுத்தம், குதிரை ஏற்றம், வாள் வீச்சு, வில்
அம்புவில் தொடுக்கிறது, இதெல்லாம் கலையில தேர்ச்சி பெற்று போர் தொழில முதன்மையாக இருந்த அந்த வீரர்கள் தான் மல்லர் அப்படின்னு குறிப்பிடுற அந்த பட்டம். அது வந்து முக்குளத்து சமுதாயத்திற்காக வழங்கப்பட்ட அந்த பட்டம். இதை வந்து நான் தான் மல்லர், இதெல்லாம் வந்து என்ன நியாயம்னு ஒன்றும் புரியல. அதை விட்டுட்டு அப்புறம் என்ன சொன்னாங்க, பள்ளத்தில் நாங்கள் பிறந்தோம், பள்ளம் வந்து மேடாக்கணும், வர்ற வெள்ளத்தை வந்து தடுத்தோம் அப்படின்னு வெள்ளாளர்கள் வேளாளர்கள் இருக்காங்களே அவங்களையும் மறித்து நாங்கள் தான் வெள்ளாளர், நாங்கள் தான் வேளாளர் அப்படின்னு அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் என்னடான்னா மருத நிலமே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டாங்க. ஆமாம், அவங்க வந்து மருத குலத்தோட ஆதி தமிழ் குடியான். இந்த குடும்பம் எங்கே போய் சேர்க்கறதுன்னு ஒன்றும் புரியலை. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் வந்து வரலாற்று சார்பு கிடையாது. இப்போ உள்ள சில தொற்பொருள் பைத்தியங்க சிலது கடந்துக்கிட்டு அது இது சொல்லிக்கிட்டு சமுதாயத்திற்கு ஓட்டு வாங்குன்றதுக்காக சில திராவிட கட்சிகளின் சூழ்ச்சிகள் தான் இது. வரலாறுனா, நிஜம் வரலாறுனா முக்குளத்து சிங்கங்கள் தான் அந்த பாண்டியர்கள், மறவர் சமுதாய மக்கள் தான் பாண்டிய இனம் மக்கள். அது தொன்று தொட்டு வர்றது. அந்த வரலாறை நம்ம திருப்பி வந்து நான் தாண்டா பாண்டியன்னு சொல்றதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டா, இந்த 3ஆம் பிறைன்னு ஒரு படம் வரும், கமல் படம். அதுல வந்து ஒரு பாட்டு ஒன்று போடுவார், நீலச்சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும்னு. அது என்ன கதைன்னா, காட்டுல சிங்கம் புலியெல்லாம் பெரிய பெரிய மிருகம்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஒரு நரி என்ன பண்ணுது, ஒரு சாயத்தை தொட்டில உளுந்து சாயத்தை ஏற்படுத்திட்டு நீல கலர்ல சாயம் வந்தோடனே காட்டுக்குள்ள போகுது. போனோன்னு மற்ற மிருகங்கள்லாம் கொஞ்சம் பயப்படுது. என்னடா அது மாதிரி வேற மிருகமா தெரியுது, வித்தியாசமா தெரியுத, ரொம்ப படு பயங்கரமான மிருகமா இருக்குமோ அப்படின்னு நினைக்குது. ஆனா மழை பெஞ்சு அந்த சாயம்லாம் வெளுத்த உடனே இது பழைய நரி, இந்த நரியாடா இவ்வளோ ஆட்டம் போட்டுச்சு அப்படின்ற மாதிரி அது ஒரு பாட்டு இருக்கு. அதுதான் இதுக்கு வந்து எடுத்துக்காட்டா இருக்கும். ஆமா, சிங்கங்கள் இருக்கிற இடத்துல நரி வந்து நான் தான் சிங்கம் நான் தான் சிங்கம் அப்படின்னா இது வந்து சொல்றவங்களுக்கு வேணா சந்தோஷமா இருக்கும். ஆனா சுத்தி பார்க்குறவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அதனால பாண்டியர்கள் அப்படின்ற வரலாறை திருச்சி பேசுற அந்த குரூப்புக்கும், மல்லர்ன்ற வரலாறை திருச்சி பேசுற அந்த குரூப்புக்கும் நாங்கள் பல வரலாற்று ஆவணங்களை எடுத்து போடுறதுக்கு தயாரா இருக்கோம். எடுத்து போடுவோம்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே. நமது செம்பியநாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.